பித்ருலோகம் என்ற ஒரு லோகமே கிடையாது. இது பாருங்க, நம்மளோட முன்னோர் அதாவது பித்ருக்கள் எல்லாம் பித்ருலோகத்திலே தான் வசிக்கிறது என்றால் சொர்க்கத்திலே போறது யாரு, நரகத்திலே போறது யாரு? யோசிச்சு பாருங்களேன். நீங்க கூட அப்படி சொல்லியிருப்பீங்க, அப்படி நினைச்சிருப்பீங்க, உங்க மனசுல கூட அப்படி ஒரு உரச்ச விசுவாசம் இருக்கும், நம்ம பித்ருக்கள் எல்லாம் பித்ருலோகத்திலே வசிக்கிறேன். அப்போ பித்ருலோகம் என்று சொல்லப்படுகிறது அந்த பௌர்ணமி சந்திரா இருக்கிறது இல்லையோ, அதோட பேக் சைடு அந்த இருண்ட பாகம், இது பித்ருலோகம் என்று ஒரு சங்கல்பம் தான். அந்த இருண்ட பாகம் பூமிக்கு அபிமுகமாக வரும் பொழுதுதான் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் பித்ருக்கள் அப்ப நமக்கு அபிமுகமாக வருது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? தர்ப்பணம் அமாவாசைக்கு தானே பண்றோம். ஏன் காரணம் என்றால், அதாவது பித்ருக்கள் வசிக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த லோகம் அது ஒரு சங்கல்பம் மட்டும்தான். அது நம்மளோட அந்த பௌர்ணமியோட பேக் சைடு இருண்டு இருக்கும். அமாவாசை ஆகும்போது அந்த சைடு நமக்கு முன்னாடி வருது. அன்னைக்கு தான் பித்ரு கர்மங்கள் செய்ய வேண்டும், அப்படி ஒரு சங்கல்பம். ஏன்னா அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நாம் செய்யப்பட்ட அந்த பூஜைகள் பித்ருக்களுக்கு போய் சேரும் என்று அர்த்தம்.